ஹாய் ஒருவன் எப்படி எல்லா எக்ஸாம் எழுதியிருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. சில பேர் ஈஸிங்கிறாங்க. 5 மார்க் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான் சொன்னாங்க. 2 மார்க் வந்து கொஞ்சம் மாட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. பட் ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க் புக் பேக் தான் பெரும்பாலும் கேட்டிருந்தாங்க. ஸோ சராசரியாக போனாலே பாஸ் எடுத்துடலாம் அண்ட் நல்ல ஒரு 90% மார்க் கொடுக்கலாம். சென்டம் எடுக்கிறதுக்கும் தடங்கள் கிடையாது. எனக்கு கம்பல்சரி ஈஸியாக தான் கேட்டாங்க. உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். டஃப்பாக ஈஸியானு எனக்கு தெரிஞ்சு மாட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்துச்சான்னு சொல்லுங்கள். அண்ட் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8,6. அப்புறம் செகண்ட் கொஷின் குவாட்ரேட்டுக்கு. தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து 2. அதுக்கப்புறம் ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து 14280 ஆப்ஷன் சி. ஃபிஃப்த்து கொஷின் ஆன்சர் வந்து x = 1 y = 2 z = 3 அதாவது ஏ ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த்து கொஷினுக்கு ஆன்சர் வந்து 4x3 ஆர்டர் தானே 4x3. அடுத்து செவன்த்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து 13 மீட்டர். அடுத்து எயித்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3,5. அதுக்கப்புறம் 9th கொஷின் parallel to y axis, இதெல்லாம் ஈஸி தான். 10th கொஷின் ஆன்சர் வந்து 2 ஆன்சர். 11th கொஷின் வந்து 4x சென்டிமீட்டர். அடுத்து 12th கொஷினுக்கான ஆன்சர் 2:1 நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். 2:1 தான். 13th வந்து ஆன்சர் 2. 14th வந்து P/Q + P + Q + R பி கொஸ்டின், பி ஆப்ஷன். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் தி டொமைன் அண்ட் ரேஞ்சு. என்ன பண்ணிங்க? டிட்டர்மைன்டு y = x + 3. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதுதான் டொமைன், இந்த ஆன்சர் தான் டொமைன். எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணினா ரேஞ்சு கிடச்சிரும். அடுத்தது டிட்டர்மைன் தி வெதர் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆர் நாட். இதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை, ஆரோ டயக்ராம் வரைஞ்சி அது ஃபங்க்ஷனாக இல்லைன்னு சொல்லிடு, அவ்வளோதான். என்ன வெதர் தி ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் தானே கேட்குறாங்க, ஈஸி தான். ஆரோ டயக்ராம் வரைஞ்சும் போடலாம், A/B அதான் போட்டாங்க. ஆரோ டயக்ராம் வரைஞ்சும் போடலாம், ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிறது தெரியுது பார்த்தாலே. ஸோ அது நம்ம எப்படி போடணும்? இந்த ரிலேஷன் வந்து இந்த XYக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். A/B X/Y எடுக்கலாம், இல்லை ஆரோ டயக்ராம் வச்சுமே நம்ம மேட்ச் பண்ணலாம். அடுத்தது மாடு கேட்டாங்க, அதை நம்ம சொல்லலை. பட் இருந்தாலும் இன்ஃபினிட் சீரிஸ் கேட்டிருக்காங்க, ஈஸி. S∞ A/1 - R லோவஸ்ட் ஃபார்மு A² - B² ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். x + 4 x - 4 போட்டு கீழே ஃபேக்டரைஸ் பண்ணால் கேன்சல் ஆகி ஆன்சர் வந்துடும். அண்ட் 24 நேச்சுரல் நம்பர், இதுவும் நம்ம எதிர்பார்க்கல. 21 வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்சம் பாருங்கடா 3.17. அதில் இது கேட்டிருந்தாங்க ஐக்கும் ஜேக்கும் 3/3 மேட்ரிக்ஸ் A11 A12 A13. அப்போ ஐனா 1 ஜேனா 1 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். கொஞ்சம் லென்த்தி தான் அது. அண்டு 23rd சம் வந்து 2 பாயிண்ட் ஸ்லோப் நம்ம சொல்லியிருந்தோம். y2 - y1 / x2 - x1 போட்டேனே ஆன்சர் வந்துடும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்டர்செப்ட் x/a + y/b = 1 அதில் போட்ட ஆன்சர் வந்துடும். √1 + cos θ இது நம்ம சொல்லியிருந்தோம் வரும்னு. 21 நேச்சுரல் நம்பர் σ = √n² - 1 / 12 இதுவும் சொல்லியிருந்தோம். டை சம், ஒரு டை ஒரு காயின், இது ஈஸி. சாம்பிள் ஸ்பேஸ் 12. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். 3/12 என்னமோ வரும், ஈஸியாக இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பல்சரி பாருங்கள், ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கியூப் டு தட் ஆஃப் லார்ஜஸ்ட் ஸ்பியர் விச் எக்ஸாக்ட்லி ஃபிட் இன்டு தி கியூப். அப்போ ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கியூப்னா வால்யூம் என்னது V1 = V2. அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் என்னது A3. ஓகேவா? அப்போ A3 என்ன L × B × H. இங்கே A3னே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் ஸ்பியர் விச் எக்ஸாக்ட்லி ஃபிட் இன்டு தி கியூப் அப்படிங்கிறது அந்த வால்யூமை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போது என்னென்னா ஸ்பியரோட வால்யூம் என்னது 4/3 πr3. இது கூட ரிலேட் பண்ணி டிவைட் பண்ணினா அடிச்சு விட்டீங்கன்னா உனக்கு எனக்கு தெரிஞ்சு 6:5 நினைக்கிறேன். நான் இது போட்டு காட்டிட்டு உனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இது பண்ணுறேன், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஓகேவா? ஆனால் ஈஸி தான். A/B கேட்டிருக்காங்க. இது FOG வந்து அட்டம்ப்டில் கேட்டது தான். அதுக்கு அட்டம் சம் பாருங்களான்னு. டிவிசிபிள் சம் கேட்டிருக்காங்க, நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து 3355 எல்லோரும் போட்டிருப்பீங்க. AB/B/T ரிப்பீட் பண்ணிட்டாங்க, ஈஸி தான். அடுத்தது இது எதிர்பார்க்கவே இல்லை, டெய்ல்ஸ் கேட்டிருந்தால் பரவாயில்ல. கோஆர்டினேட்டர் ஆன்சர் 79. ஆல்டிடியூட் மீடியன் வரும்னு சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. 2 ஷிப் நம்ம வந்து ஷிப் சம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராதுன்னு சொன்னோம், வந்திருக்கு. கார்டன் ரோலர் 2 மார்க் எடுத்து இதில் கேட்டாங்க. அடுத்து இது இன்டர்னல் டயாமீட்டர், ஈஸி தான். ஸோ நம்ம எதிர்பார்த்தது மென்சுரேஷன் வரல, பட் இருந்தாலும் இந்த சாலிட் இன்டர்னல் டயாமீட்டர்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. அதேமாதிரி இந்த ரோலர் சம்மே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மார்க்கில் சொல்லியிருந்தோம், சரிங்களா? கார்டன் ரோலர் சம்மே போட்டிருந்தீங்கன்னா ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. 2 டை நம்ம சொன்ன சம் தான். ஸோ நம்ம சொன்ன சம்மே ஒரு 9 5 மார்க் இருக்குது. நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்தது கம்பல்சரி பாருங்கள், ஈஸி. ஃபஸ்ட்டு α + β - b/a அப்போ 3/2. ஓகேவா? அடுத்து α β என்னது? α β வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து c/a 1/2. இது 2 கண்டுபிடிச்சாலே 1 மார்க். அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணு, 1/α²
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தானே ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்முலா என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, கீழே வந்து ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போது இதில் அந்த ஆல்ஃபா பீட்டா ஆன்சரும் இந்த ஆல்ஃபா பீட்டா ஆன்சரும் அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆன்சரும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இதுதான் சம் ஆஃப் ரூட். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுங்கிறது 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1 பை பீட்டா ஸ்கொயர். அப்போ இன்ட்டு பண்ண என்ன ஆகும்? மேலே இன்ட்டு பண்ணால் 1 இன்ட்டு 1 1. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் கீழே இன்ட்டு பண்ணால் ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட ஆன்சர் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ராடக்ட்டும் கிடச்சிரும். அப்போ ப்ராடக்ட் சம் ஆஃப் ரூட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. இதில் நம்ம கண்டுபிடிச்ச சம்மும் ப்ராடக்ட்டும் போட்டோம்னா ஆன்சர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போடாதீங்க, சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஸோ ஈஸியான சம் தான் கேட்டிருக்காங்க, லென்த்தியெல்லாம் கிடையாது, நினச்சா போடலாம். அடுத்தது சிமிலர் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. வழக்கமாக நம்ம சொன்ன 2 டேஞ்சன்ட்டும் கேட்டுட்டாங்க, எல்லோரும் போட்டிருப்பீங்க அண்ட் மெஷர் தி லெங்த் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது கிராஃபை பொறுத்த வரைக்கும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட்டிக் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாங்க. இல்லைனா y ஈக்குவல் டு 1/2x ஐடென்டிஃபை தி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. டேரக்ட் வேரியேஷன் இது. ஸோ டேரக்ட் வேரியேஷனுக்கான எக்ஸும் ஒய்யும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கான்ஸ்டன்ட் வேரியேஷனும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே ட்ரிக்கே இல்லை. என்ன அந்த வால்யூமோட பர்சன்டேஜ் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் 2 மார்க்கு எதிர்பார்த்தது மேட்ரிக்ஸ்லாம் வரல, டிரான்ஸ்போஸ் அது வரல, அண்ட் அல்ஜிப்ராவில் ஒரு மாதிரி வரல, அண்ட் செட்டிலையுமே ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க. படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மித்தபடி கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். 2 மார்க் மட்டும் லைட்டாக மாட்ரேட். 5 மார்க்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்தது தான் இருக்குது. நீங்கள் இப்படி தான் மைண்ட் செட்டில் போகணும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த சயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடியாகுங்க. தேங்க்யூ.